Lounge. ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சேஃபாக இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃப்ரை டிஷ் ஒன்று செய்யலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ், எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நிறைய இதில் யூசஸ் இருக்குது. நம்ம பாடிக்கு வந்து நிறைய யூசஸ் இருக்குது. உருளைக்கிழங்கில் வந்து ஃபைபர் நிறைய இருக்குது, அதாவது நார் சத்து நிறைய இருக்கும். அதனால் அது என்ன பண்ணும், விட்டமின்ஸும் நிறைய இருக்குது, பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு நல்ல ரிச்சான ஒரு வெஜிடபிள் கூட. ஓகே, இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், பொட்டேட்டோ ஃப்ரை இன்றைக்கி பண்ண போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ இதில் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். அதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேவையான ஐட்டம்ஸும் பார்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவி ஒரு சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? கூடவே இதுக்கு மசாலா என்ன சேர்க்கலான்னு பார்த்தோன்னா, ரொம்ப சிம்பிளான மசாலா தான், பெருசாக எதுவும் இல்லை. நம்ம மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், அது காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன். அப்புறம் டேஸ்ட்டுக்காகவும் நல்ல வாசனைக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் கறி மசால் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு தவா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து இரும்பு தவா எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் அதுதான் நல்லா செட் ஆகும். சீக்கிரம் சூடாயிடும், நல்லா வேகமாகவும் குக் ஆகும். இரும்பு தவா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக எடுத்தோம்னா தான் ஃப்ரைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லைஸ்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பொட்டேட்டோ வந்து இதில் சேர்த்துருவோம். பொட்டேட்டோ சேர்த்து கொஞ்சம் அந்த ஆயிலே வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். ஒரு மினிட் வந்து நல்லா அந்த ஆயிலில் குக் ஆகிருக்கும். இதுக்கப்புறமா நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. டீ வந்து ரொம்ப வைக்க வேணாம், மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம பொட்டேட்டோஸ்லாம் 1 மினிட் வந்து நல்லா ஆயிலில் வந்து அப்படியே குக் ஆகிருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கறி மசால் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அது வாசனைக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா பொட்டேட்டோவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஈவனாக எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. அப்போ தான் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். பார்த்தீங்களா? இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா? பார்த்தாலே சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இந்த மசாலாம் ஈவனாக எல்லா பொட்டேட்டோலையும் ஸ்ப்ரெட் ஆகட்டும். பொட்டேட்டோஸ்லாம் வந்து 1 நிமிஷம் நல்லா மசால் கூட அப்படியே ஃப்ரை ஆகிடுச்சு, ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரா பொட்டேட்டோவை சேர்த்தனால நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் வேக வைக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேணாம், அளவாக ஊற்றிக்கோங்க. ஓரளவுக்கு மூழ்கிற அளவு இருந்தால் போதும், சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா நம்ம இரும்பு தவா யூஸ் பண்ணுறனால. ஸோ இதை வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு போதும், மூழ்கிற அளவு இருந்தால் போதும். கொஞ்சம் குக் ஆகிடும், சீக்கிரமாக குக் ஆகிடும். ஏன்னா ஃபைன் பீசஸாக தான் நம்ம போட்டுக்கிறோம். இது வந்து நல்லா வேகிறதுக்காக மூடி போட்டு வச்சிட்டோம்னா இது இன்னும் சீக்கிரம் குக் ஆகிடும்ல. ஸோ அதனால் நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த பொட்டேட்டோலாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மூடி எடுத்துட்டு பார்க்கலாம். நம்ம பொட்டேட்டோஸ்லாம் வந்துட்டு நல்லா குக் ஆகிருக்கு, தண்ணியெலாம் வற்றிருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் வந்து நல்ல பதம், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அதில் ஆயில் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆயிலே வந்து இது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ரொம்ப கரண்டி போட்டு கிளற வேணாம்.
லேசாக மட்டும் கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு 1 மினிட் கேப்பில் வந்து அப்படியே லேசாக மட்டும் கிளறி விடுங்க. ரொம்ப நீங்கள் கிளறினீங்கன்னா மேஷ் ஆகிடும், செப்பரேட் பீசஸாக கிடைக்காது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும், ஃப்ரை ஆகட்டும். குக் ஆகிடுச்சு, ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல செப்பரேட்டாக சுவையாக சூப்பராக முறுமுறுன்னு ரெடியாக இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்கா, சாப்பிட்ணுன்னு தோணுதா? ஓகே, நம்ம சேனலுக்கு வாங்க, சொல்கிற மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், வீட்டில் செஞ்சு எல்லாரையும் அசத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.